எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை சுகமாய் நடத்துவாராக. ஒருவேளை தூரமாய் பிரயாணப்பட்டு போகலாம், பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து வாழ வைப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 19 அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. அவர் ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல, நம்முடைய கண்ணீரை அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல, நம்முடைய வேதனை அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல. உங்கள் ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் விண்ணப்பத்தை கேட்பது மாத்திரமல்ல, அவர் உங்களை குணமாக்கவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயம் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். எப்படி நான் மேலே வருவேன்? இந்த பலவீனத்திலிருந்து யார் விடுதலையாக்க முடியும்? எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எங்கெங்கேயோ போயிட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு ஒரு பூரண சுகம் கிடைக்கலையே என்று சொல்லி உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவர் குணமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவர் தழும்புகளால் நீங்கள் குணமாக போகிறீர்கள். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும், நம்மை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அதே வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு நம் ஜெபத்தை ஏறெடுப்போமே ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் செவி சாய்த்து நம்மை குணமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், ஒருவேளை சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வியாதியாக இருக்கிற நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், வியாதியாக இருக்கிற நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். கலங்காதிருங்கள். நீங்கள் படுத்திருக்கிற அந்த வியாதியின் படுக்கையில், பிரச்சனையில், போராட்டத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை விடுதலையாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தரை ஒப்புக்கொள்கிறான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தயவும் காருண்யம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். உன்னதமான தேவனுடைய பலன் பிள்ளைகளை அலங்கரிக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்க நீர் போதுமானவராய் இருக்கிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்கு நேராய் திரும்ப கிருபை தாரும். உமக்கு விரோதமாய் தூரமாக இருக்கிற இருதயங்கள் எல்லாம் உம்முடைய அன்பிற்குள் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பை அறியாதிருக்க ஒவ்வொரு இருதயத்திற்கும் அன்பை ஊற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.